அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹதான ஆலம் ஷஹீதாகி அமல் நிகழ்ந்து அனைத்து புகழும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இருளில் ஒளிவாகி இறைவன் அருள் நபியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அஹ்லுல் பைத்தினர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்தவர்களாய் அல்-கௌசியா மீடியாவினுடைய நேயர்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாள் நமது கலந்துரையாடல் நிகழ்வுக்கு நமது கலையத்துக்கு நாங்கள் அழைத்து இருக்கின்றோம். எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் மௌலவி ஜப்ரான் கௌசி ஹசரத் அன்னவர்களை அழைத்திருக்கின்றோம். அவர்கள் கல்முனை முஹியுத்தீன் ஜும்மா பள்ளி வாசலினுடைய இமாமாக மற்றும் மைமூனா அரபிக் கல்லூரியினுடைய முன்னாள் விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டு அல் ஜாமியத்துல் கௌசியாவினுடைய பழைய மாணவர், அதாவது 2014ஆம் ஆண்டு பட்டம் பெற்று வெளியேறிய பழைய மாணவராக இருந்து கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஜப்ரான் கௌசி ஹசரத் அவர்களை நாங்கள் கலையத்துக்கு இன்றைய நாள் அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைய அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சி கலந்துரையாடல் இஸ்லாமிய புத்தாண்டு, அதாவது இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டு என்கின்ற இந்த தலைப்பின் வாயிலாக எமது கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மௌலவி எப்படி சோமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். நமது இஸ்லாமிய கலந்துரையாடல் என்கின்ற பொழுது பல்வேறுபட்ட விடயங்களில் நாங்கள் அதிலே பார்த்து கொண்டு வருகின்றோம் எமது அல்-கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைய நாள் நாம் உம்மோடு கலந்து கொண்டு சில அறிவு சார்ந்த விடயங்கள், சில வரலாற்று நிகழ்வுகள், சில முக்கியமான தகவல்கள், பொது விடயங்கள் உங்களிடமிருந்து பெறுவதற்கு நாங்கள் ஆசைப்பட்டு இன்றைய நாள் நமது இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டை பற்றி ஒரு தெளிவையும் நிறைய பிரயோஜனங்களையும் அடைகின்ற நோக்கோடு உங்களோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இஸ்லாமியர்கள் என்று இல்லாமல் மனிதர்கள் அவர்களுடைய நாட்காட்டி, அதாவது வருட கணிப்பீடு அல்லது நாட்கணிப்பீடு, காலத்தை கணிப்பிடுகின்ற இதனை எவ்வாறு கருதினார்கள் என்பது குறித்து முதலாவது நாங்கள் ஒரு அறிமுகம் தந்து இந்த நிகழ்வுக்குள் நுழையலாம். கண்டிப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்-கௌசியா மீடியாவின் மூலம் அறிவின் வெளிச்சம் எனும் தொனியில் தற்பொழுது நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்நிகழ்வில் ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து மனிதர்கள் எவ்வாறு தங்களது ஆண்டினை அடையாளமிட்டுக் கொண்டார்கள், தங்களுக்கு எவ்வாறு அதனை உரியதாக ஆக்கி கொண்டார்கள். இந்த வருடங்களை பற்றி, மாதங்களை பற்றி இறைவன் அவனது அருள்மறையான திருமறையிலே சொல்லும் பொழுது கேட்கின்றான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். மாதங்கள் 12 ஆகும் என்பதாக இறைவன் அவனது அருள்மறையான திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். தொடராக சொல்லக்கூடிய இறைவன் வானம் பூமி எப்போது படைக்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே இந்த மாதங்கள் என்பது 12 இறைவனால் படைக்கப்பட்டது என்பதாக இறைவன் சொல்லி காட்டியிருக்கின்றான். இதனை அடிப்படையாக வைத்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், மாதம் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் எவ்வாறு அதனை தனக்கு ஏற்ற விதத்தில் கணக்கிட்டு கொண்டான் என்பதனை பார்ப்போம் என்று சொன்னால், பொதுவாக அவர்களுடைய காலத்தில் எந்த விடயம் ஒரு விசித்திரமாக அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக நிகழ்கின்றதோ அதை அடிப்படையாக வைத்துதான் அவர்கள் அதனை கணக்கிட்டு கொண்டார்கள். நிச்சயமாக ஒவ்வொருவர்களுக்கும் விசித்திரமான மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கும், இஸ்லாமியர்கள் என்று இல்லாமல் மனிதர்களுக்கு பொதுவாக மறக்க முடியாத சம்பவங்கள் வாழ்க்கையில் இருப்பது நிதர்சனம். கண்டிப்பாக. அந்த அடிப்படையில் ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் கால மாற்றத்தினை அடிப்படையாக கொண்டு குளிர்காலம், கோடை காலம்,
இலையுதிர் காலம், இவ்வாறான கால மாற்றத்தினை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு மத்தியில் இது இந்த காலம்தான் என்பதாக அவர்கள் நிர்ணயித்துக் கொண்டார்கள். முன்னே நீங்கள் சொன்னதும் போன்றுதான் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்போது நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நெருப்பில் நும்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொடுங்கோல் ஆட்சி செய்த மன்னன் தூக்கி இருந்தானோ அன்றைய அந்த வருடத்தினை அந்த சம்பவத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த வருடம் என்பதாக கணிப்பிட்டார்கள். அதே போன்று நபியனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த மக்கள் ஃபிர்அவுன் எப்போது கடலில் மூழ்கடிக்கப்பட்டான் அதனை அடிப்படையாக வைத்து தங்களுடைய ஆண்டை அவர்கள் ஆரம்பித்தார்கள். இந்த ஆண்டு இதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொருவர்களுக்கும் தனித்துவமான ஒவ்வொரு அம்சங்களை வைத்து அவர்களுடைய ஆண்டுகளை கணிப்பிட்டிருக்கின்றார்கள் இல்லையா? அந்த அடிப்படையில இஸ்லாமியர்களுக்கென்று தனித்துவமான பல நிகழ்வுகள் இருக்கின்றது, பல அம்சங்கள் இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் தங்களுக்கென்று தனித்துவமான ஒரு ஹிஜ்ரி ஆண்டை ஒரு ஆண்டை எவ்வாறு கருதி இருக்கிறார்கள் என்பது குறித்து சற்று சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த விடயத்தில் நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னால் அது அல் குர்ஆன், ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள். இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்கின்ற விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு விடயமா என்று பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்திலும் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட ஆமுல் ஃபீல் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம், யானை வருடம் என்று சொல்லி அதனை கணிப்பிட்டுக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கின்ற அந்த வருடத்தில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக காபாவின் இடுக்க வந்த அந்த சம்பவத்தினை அடிப்படையாக கொண்டு யானை வருடம் என்பதாக அவர்கள் கணக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருக்கவில்லை. சஹாபாக்களுடைய காலத்தில் நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய காலத்திலும் கூட இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணப்பீடு என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியில் காணப்படவில்லை. இருந்த போதிலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய காலத்தில் அதனுடைய தேவை உணரப்படுகின்றது. அப்படி என்றால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி காலம் ஹிலாஃபத்துடைய அந்த காலத்திலே தான் ஹிஜ்ரி ஆண்டு என்கின்ற இஸ்லாமிய புத்தாண்டு என்று ஒன்று உருவாக்கப்படுகின்றது. அதற்கு முன்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய காலத்திலே ஆமுல் ஃபீல் என்கின்ற போன்ற வருடம் அவ்வாறும் தான் ஆமுல் ஃபீல் என்கின்ற அதே போன்று சஹாபாக்களுடைய காலத்தில் அவர்கள் கணிப்பிட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அதாவது முக்கியமான விடயங்கள் பத்ர் யுத்தத்தை கொண்டும் அவர்கள் கணிப்பிட்டிருந்தார்கள். பத்ர் யுத்தம் எந்த ஆண்டில் இடம்பெற்றதோ அதை அவர்கள் முன் உதாரணமாக வைத்து இது இந்த ஆண்டு பத்ர் யுத்தம் நடைபெற்ற ஆண்டு, உஹது யுத்தம் நடைபெற்ற ஆண்டு அவ்வாறு கணிப்பிட்டு வைத்திருந்தார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலும் அந்த ஹிஜ்ரி ஆண்டுக்கு வருவதற்கு முன்பதாக இவ்வாறான யுத்தங்களை அடிப்படையாக நடந்து இன்றைக்கு 3 வருஷம் அப்படியான ஒரு கணிப்பீடு அவர்களுக்கு மத்தியில் காணப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் மிக பிரயோஜனமான ஒரு விடயமாக நீங்கள் இப்பொழுது பேசிய விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதுக்கு முன்னால் பேசினதெல்லாம் பிரயோஜனம் இல்லை என்று கருத வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரி ஆண்டு என்பதற்கு முன்பாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கென்றே தனித்துவமான ஒரு வருட கணிப்பீட்டை எடுக்க வேண்டும், அதை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஐடியா அவர்களுக்கு எவ்வாறு வந்தது? நிச்சயமாக இந்த விடயம் அவசியம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது எங்களுக்கு தனித்துவமாக தரப்பட்ட ஒரு ஆண்டு. இதனுடைய வரலாறு என்ன, வரலாற்று பின்னணி என்பது அதிகமானவர்களுக்கு தெரியாது. ஏன் தெரிய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டதோ இல்லையோ, ஏற்படவில்லையோ, அதில் இன்ட்ரெஸ்ட் எடுப்பது கிடையாது அவர்கள். ஏன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹிஜ்ரி ஆண்டை எமக்கென்று தனித்துவமான ஒரு ஆண்டை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள் என்று சொன்னால், கூஃபாவில் அந்நேரம் சில இமாம்களுடைய கருத்தின்படி கூஃபாவில் அந்நேரம் கவர்னராக ஆட்சி செய்து கொண்டிருந்த அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தகவலை கொடுக்கின்றார்கள். அந்த காலத்தில் இடம்பெற்றிருந்த தகவல் பரிமாற்றங்கள் என்பது கடிதங்களின் மூலமாகத்தான் அவர்களுடைய தற்பொழுது நவீன முறையில் காணப்படக்கூடிய எந்த விடயங்களும் அக்காலத்தில் இல்லை. தகவல்கள் அனைத்தும் கடிதங்கள் மூலமாகத்தான் சென்று கொண்டிருக்கும். அப்ப அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால்,
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு செய்தியினை அனுப்புகின்றார்கள். ஹலீஃபா அவர்களே, உங்களிடத்திலிருந்து சில சட்டதிட்டங்கள் எங்களுக்கு வருகின்றது. உங்களிடத்திலிருந்து சில விடயங்களை நீங்கள் அமுல்படுத்தும்படி எங்களுக்கு தகவல்களாக, கடிதங்களாக நீங்கள் அனுப்புகின்றீர்கள். அவ்வாறு அனுப்பப்படக்கூடிய அந்த விடயங்கள் சிலதுக்கு மாற்றமான முரணாகவும் ஆகின்றது. அவ்வாறு முரணாக ஆகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுகின்றது. எது முந்தி வந்தது? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த விடயத்தில் நீங்கள் என்ன செய்து கொள்ளாதீர்கள், தண்டனை வழங்காதீர்கள் என்ற ஒரு கடிதம் வந்திருக்கும். இன்னும் ஒரு கடிதம் வருகின்றது, இந்த விடயத்தில் நீங்கள் தண்டனை வழங்குங்க என்று சொல்லி. அதில் சரியான ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக்கும் என்று சொன்னால் எந்த விதமான குழப்பமும் ஏற்படாது. அங்கு ஆண்டு குறிப்பிடாத, வெறும் அவர்கள் எதனை அடிப்படையாக வைத்திருந்தார்களோ அந்த மாதங்கள் மாத்திரம் தான் குறிப்பிடப்படுமே தவிர ஆண்டு குறிப்பிடப்படுவது கிடையாது. அதனால் என்ன செய்தார்கள், அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள், இதனை தீர்த்து வைப்பதற்கு ஏதாவது ஒரு முடிவினை எடுங்கள் என்கின்ற ஒரு விடயம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்வைக்கப்படுகின்றது. அதனை மையமாக கொண்டுதான் ஒரு இஸ்லாமியர்களுக்கென்று தனித்துவமான ஒரு புத்தாண்டை ஹிஜ்ரி ஆண்டாக அவர்கள் கணிப்பீடு செய்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இமாம்கள், நமது முஃபஸ்ஸிரூன்கள், முஹத்திஸூன்கள் ஒரு கருத்தையும் சொல்லுவார்கள். அல் குர்ஆனுடைய 9வது சூரா 108வது வசனமும் அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்ததாக சொல்லுகின்றார்கள் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டு, அடுத்த ஒரு விடயம் என்னென்றால், ஹிஜ்ரி ஏன் இஸ்லாத்திலே முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. ஹிஜ்ரி என்பது நாம் அனைவர்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த வருடத்தின் துவக்கமாக கொள்வதற்கு தகுதி வாய்ந்தவைகள் சில மாதங்கள் என்று நமக்கே, நம்முடைய இந்த சிற்றறிவுக்கு சில நிறைய விடயங்கள் படுகின்றது. அப்படி இருக்க பெரும் அந்த சஹாபத்து பெருமக்களுக்கு மத்தியிலே இந்த ஹிஜ்ரத்தை மாத்திரம், உதாரணத்துக்கு நான் சில விடயங்களை தொட்டு செல்லுகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்றல்லவா சொல்லுகின்றார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆலமீன்கள் அது யாராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அத்துணைக்கும் ரஹ்மத்து கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரஹ்மத்து இந்த உலகத்துக்கு உருவெடுத்து, அதனுடைய சொந்த உருவம் எடுத்து வருகின்ற அந்த மாதம், அந்த நாள் ஒரு வருடத்தினுடைய ஆரம்ப நாளாக ஆக்கப்பட்டிருந்தால் சால சிறந்ததாக இருக்கும் என்று நாங்கள் கருதலாம். ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். எவ்வாறு? எனக்கு பின்னால் ரசூலோ நபியோ கிடையாது, வருவதில்லை. அப்படி வருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பினால் அந்த நாயகம், அந்த உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் ஒரு நபியாக வருவதற்கு தகுதி இந்த உம்மத்திலே என்று பெருமானாராலே சொல்லப்பட்டவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்றால் அதில் விடயம் இல்லாமல் இருக்காது. ஆனால் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், எத்தனையோ மாதங்கள் இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கப்பட்ட மாதத்தை எடுத்திருக்கலாம். நிறைய விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது அப்படியே சொல்லிட்டே போகலாம், எந்த மாதத்தை எடுக்கலாம் என்று. இது அத்தனையிலேயும் ஹிஜ்ரி, இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தையும் இந்த முஹர்ரம் என்கின்ற மாதத்தையும், முஹர்ரம் என்கின்ற மாதம் இஸ்லாத்தினுடைய முதல் மாதமாகவும், ஹிஜ்ரத்தினுடைய இந்த நிகழ்வை ஒரு பிரதான அம்சமாகவும் கொண்டு இந்த வருடத்திற்கு ஹிஜ்ரி ஆண்டு, ஆமுல் ஹிஜ்ரி என்று பெயர் வைக்கப்பட்டதனுடைய, இதை குறிப்பிடப்படுவதனுடைய, இதை தேர்ந்தெடுக்கப்பட்டதனுடைய நோக்கமும் காரணமும் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். நிச்சயமாக கவர்னராக, கூஃபாவினுடைய கவர்னராக இருந்த அபுல் மூசா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அந்த வேண்டுதலுக்கு இணங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஹாக்கிமில் பதிவு செய்யப்படுகின்ற இந்த செய்தி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களை ஒன்று திரட்டுகின்றார்கள். ஒன்று திரட்டி, முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி தனித்துவமான ஓர் ஆண்டு தேவை, முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி தனித்துவமான ஒரு ஆண்டு கணிப்பீடு ஒன்று தேவை, நாம் அதனை எதை வைத்து ஆரம்பிக்கலாம் என்பதாக மஷூரா செய்கின்றார்கள். அவ்வாறு மஷூரா செய்கின்ற சந்தர்ப்பத்தில் சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள் அல்லவா, அந்த பிறந்த ஆண்டை இஸ்லாமிய ஆண்டின் முதல் ஆண்டாக நாங்கள் பிரகடனப்படுத்துவோம் என்று சில நபித்தோழர்கள் அவர்களுடைய மஷூராக்களை சொன்னார்கள். இன்னும் சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை,
நாம் என்ன செய்வோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்று எப்போது பிரகடனப்படுத்தினார்களோ அந்த வருடத்தினை நாம் என்ன செய்வோம், இஸ்லாமிய புது வருடத்தின் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக நாங்கள் பிரகடனப்படுத்துவோம் என்பதாக இன்னும் சிலர் சொன்னார்கள். இன்னும் சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், இல்லை, நாம் என்ன செய்வோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மரணித்தார்களோ அந்த ஆண்டினை நாம் என்ன செய்வோம், இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக அடையாளப்படுத்துவோம். இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நாம் தொட்டு விட்டு செல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த நாளை ஒரு வருடத்தினுடைய துவக்க நாளாக ஆக்குவோம் என்கின்ற ஈமான் அந்த மக்களிடம், அந்த நாயகங்கள் சஹாபத்து பெருமக்களிடம் இருந்திருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாம் தொட்டுவிட்டு செல்லலாம். நிச்சயமாக அந்த இடத்தில் அதற்கு அடுத்ததாக முன்வைக்கப்படுகின்றது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக ஒரு விடயம் முன்வைக்கப்படுகின்றது. அதுதான், எப்போது நாம் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திற்காக வேண்டி எமது சொந்த பந்தங்களை இழந்து துறந்து அத்துணை விடயங்களையும் பிறந்த மண்ணையும் நாங்கள் விட்டு இறைவனுக்காக வேண்டியும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டியும் நாம் ஒருமித்து ஹிஜ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பயணத்தினை மேற்கொண்டோமோ அந்த ஆண்டினை நாம் என்ன செய்வோம், இஸ்லாத்தினுடைய முதல் ஆண்டாக, இஸ்லாத்தினுடைய ஆண்டு கணிப்பீடின் ஆரம்ப ஆண்டாக நம்ம என்ன செய்வோம், அடையாளப்படுத்துவோம் என்கின்ற விடயம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக முன்வைக்கப்படுகின்றது. அந்த விடயம்தான் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த மஷூராவின் அடிப்படையில் தான் சுமார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணித்து 6 வருடங்களுக்கு பிறகுதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்து சுமார் 16-17 வருடங்களுக்கு பிற்பாடுதான் என்ன செய்யப்படுகின்றது, இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பீடு அந்த இடத்தில் ஹிஜ்ரத்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வை காலகாலம் நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய விடயத்தின் மூலமாக ஹிஜ்ரி ஆண்டினை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்களுக்கு, நாம் எப்படி மௌலவி அவர்களை இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது? ஆனா மதீனத்துல் இல்ம் என்று சொன்னது கண்மணியான நாயகம் அல்லவா, எடுத்துக்கொள்கின்றார்கள். அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னால் பல்லாயிரம் அல்ல கோடி அல்ல எண்ணி முடிக்க முடியாத ஹிக்மத்துகள் அதற்குள்ளே புதைந்து, அதனை அறிந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அறியாதவர்கள் சாதாரணமாக எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் அதனை தொட்டிச் செல்கின்றேன். ஏன் அதென்று சொன்னால், ஹிஜ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் சாதாரணமான விடயம் கிடையாது. அதை நானும் சரி நீங்களும் சரி, ஏன் கியாமத்து நாள் வர இருக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்தினை சேர்ந்த ஒரு மனிதன் ஹிஜ்ரத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்வானே என்று சொன்னால் அவனுடைய ஈமானிய பலம் யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்திலே நேயர்களுக்கு நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். நமது இஸ்லாமிய ஆண்டு, நமது இஸ்லாமிய மாதம், நமது இஸ்லாமிய நாட்களினுடைய பெயர்கள், நமது இஸ்லாமிய நிகழ்வுகள், இவற்றை நாம் கற்றுக்கொண்டு நாம் இவற்றை தெரிந்து கொண்டு நமது இளம் சமூகத்தினர்களுக்கு நிச்சயமாக அதை கொடுக்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது. ஏனென்றால் வளர்ந்து வரக்கூடிய இளவல்களிடத்திலே இஸ்லாமிய மாதத்தினுடைய பெயர்கள் தெரியாமல் வளர்ந்த ஒரு சமூகம் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விடயம். மதரசாவிலே சென்று இஸ்லாமிய கல்வி கற்றதன் காரணத்தினால் ஓரளவு இந்த இஸ்லாமிய மாதத்தினுடைய பெயர்கள் எனக்கு தெரிந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்று சொன்னா, நமக்கென்று சொல்லி தனித்துவமாக இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி ஆண்டு நம்மட ஆக்களுக்கு எப்ப தேவைப்படுது என்று சொன்னா, ஒரு கல்யாணம் வந்தா அந்த நேரத்தில் கல்யாணம் வந்தா மௌலை கோல் எடுத்து கேட்கிற, மௌலை எந்த மாசத்துல இருக்கிறோம், பிற எத்தனையில இருக்கிறோம், அந்த டைமுக்கு தான் நம்ம ஆக்களுக்கு அந்த தனித்துவமான இஸ்லாமிய மாதம் தேவைப்படுது. அந்த அளவுக்கு எப்போ இருக்குது. அந்த நேரத்திலேயாவது, அந்த முக்கியமான அந்த திருமணத்துடைய நேரத்திலேயாவது இஸ்லாமிய மாதத்தினுடைய பெயர்கள் எந்த ஆண்டிலே இருக்கின்றோம் என்கின்ற அந்த கணக்கு, அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு நமது சமூகம் முன்வந்திருக்கின்றது. அதே சகோதரர்களை அழைத்து தற்பொழுது நாங்கள் நடைமுறையில் பெரும்பாலும் உபயோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில கணக்கு, இங்கிலீஷ் கலண்டர் என்று சொல்லுவோம் அல்லவா, ஆங்கில அந்த கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துக்கு முன் என்கின்ற அந்த விடயத்தினை கேட்போமே என்று சொன்னால் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து சொல்வார்கள். இத்தனையா மாதம், இத்தனையா திகதியில் இருக்கிறோம், இத்தனையாது வருடம் போகுது, கிபி என்ற அண்ணன், கிமு என்று சொன்ன அனைத்தையும் விலாவரியாக தோல் இருத்து காட்டுவார்கள் எமது சகோதரர்கள். அதே எமது சகோதரர்கள்
எமது தனித்துவமான ஹிஜ்ரி ஆண்டு எப்படி உருவாகிச்சு, அதனுடைய பின்னணி என்ன என்று கேட்போம் என்று சொன்னால் பிறையும் தெரியாது, மாதத்தின் பேரும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது. என்னவென்றால், நமது இஸ்லாமிய ஈமானிய இந்த ஆண்டு கணிப்பீடு கணிப்பிக்கப்பட்டதனுடைய இந்த நோக்கம் மாத்திரமல்லாமல், இது இஸ்லாமிய ஆண்டாக கணிப்பிடப்பட்டது குர்ஆனில் உள்ளதா ஹதீஸில் உள்ளதா என்பதை கருத்தில் கொண்டு இல்லையே, எனவே இது நமக்கு முக்கியமில்லை, அதை நாங்கள் விடலாம் என்ற அந்த எண்ணம் வேறு திசையில் திருப்பி நமக்கு சொந்தமில்லாத ஒரு ஆண்டு கணிப்பீடாக கருதப்படக்கூடிய அல்லது நமது ஈமானிய நமது இஸ்லாமிய பாரம்பரிய சஹாபாக்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஹிஜ்ரியை பின்பற்றாமல் வேறு நபர்களால் உருவாக்கப்பட்ட, அதாவது இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக இருந்த, அதுவும் இஸ்லாமியர்கள் அதுவும் நபிமார்களை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அது ஆண்டு கணிப்பீடு தான் இருந்தும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த சஹாபாக்கள் நமது பாரம்பரியத்தினர்கள் காட்டி தந்தது விடப்பட்டு அதுக்கு முன்னால் பாவிக்கப்பட்ட ஆண்டு கணக்கே இன்றைக்கும் நமது சமூகத்தினர்கள் அதையே பின்பற்றக்கூடிய, அதையே மனநமிடக்கூடிய, அதுதான் உள்ளது என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? அடிப்படையில் இது குர்ஆனிலோ ஹதீஸிலோ நேரடியாக சொல்லப்பட்டிருக்கின்றதா என்கின்ற அந்த விடயம். இது ஒரு தவறுதலான ஒரு புரிந்துணர்வு என்பதை 2 வருடங்களும், அதாவது இஸ்லாத்திற்கு, அதாவது ஹிஜ்ரி ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னுண்டான கால கணிப்பீடும் அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த ஹிஜ்ரி ஆண்டோடு சம்பந்தப்பட்ட விடயமும் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த சந்திர கணக்கின்படி அதை நாம் கேட்கலாம். ஒரு வசனம் குர்ஆனில் கேட்கலாம். இப்ப இந்த விடயத்தை கேட்டுப்போட்டு கேட்கலாம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் தானே ஹிஜ்ரி ஆண்டு கணிக்கப்பட்டுச்சு, அது எப்படி குர்ஆன்ல வார என்கிற கேள்வியும் கேட்பாங்க. ஹிஜ்ரி ஆண்டு வந்துட்டு மாதக்கணக்கு பிறை கணக்கு எல்லாம் எதை கொண்டு நாங்கள் கணிக்கின்றோம்? நாங்கள் சந்திரனை அடிப்படையாக வைத்துதான் நாங்கள் கணித்து வைத்திருக்கின்றோம். அதோடு தொடர்பட்ட என்கின்ற அடிப்படையில் அல் குர்ஆனில் அது வந்திருக்கின்றது. என்றாலும் இந்த இடத்தில் இன்னும் ஒரு சதித்திட்டத்தினை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஏலவே சொன்னது போன்று, இந்த ஹிஜ்ரி ஆண்டினை ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆழமாக அந்த ஹிஜ்ரி சம்பந்தப்பட்ட கேட்கலாம். ஹிஜ்ரி ஆண்டு என்று சொன்னால் என்ன? ஹிஜ்ரத்தை சம்பந்தப்பட்டு அந்த ஹிஜ்ரத்தில் இருக்கக்கூடிய தாற்பயங்கள் என்ன? அந்த ஹிஜ்ரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட துன்பங்கள், துயரங்கள் அவைகள் என்ன? சஹாபாக்கள் இழந்த தியாகங்கள் என்ன? அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன? அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை நேசித்தார்கள், இறைவனை நேசித்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி தனது உயிரையும் துச்சமாக மதித்தல்லவா செய்தன அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் படுக்கையில் படுத்திருந்தார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹிஜ்ரி ஆண்டின் துவக்கத்தில் மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டு விடுமோ? அவ்வாறு பேசப்பட்டால் அவர்களுடைய ஈமான், உதாரணமாக தற்பொழுது நாங்கள் சொல்ல போனால், தற்பொழுது பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய எமது சகோதரர்களை நாங்கள் எடுத்து சொல்லலாம். அவர்களுடைய அந்த ஈமானை விட மிகவும் பலமானதாக மாறிவிடும். உலகத்தினுடைய எந்த எதிரியையும் எப்படியும் கையாளலாம். ஆனால் மௌலவி, நமது ஆத்மீக குருநாதர்கள் சொல்லி தந்த ஒரு விடயத்தையும் நமது நேயர்களுக்காகவும் நமக்காக வேண்டியும் பரிமாறிக்கொள்ளுகின்றேன். ஆத்மீக எதிரிகள் இருக்கின்றார்கள் அல்லவா, இவர்களுக்கான படிப்பினையை எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திலே படித்து தந்தார்கள். என்ன தெரியுமா? ஆத்மீக எதிரிகள் அவர்களுடைய மனம் போன போக்கில் எந்த அளவுக்கு என்றால் நம்மை கொலை செய்வதற்கு கூட தயங்க மாட்டார்கள் என்பது பெருமானாருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி தருகின்றது. ஆன்மீக எதிரிகள் நமக்கு எப்படியெல்லாம் சதி செய்வார்கள், வீட்டை வளைத்து நிற்பார்கள் நம்முடைய கழுத்தை வெட்டுவதற்காக. நாம் எங்கு சென்றாலும் பின்னால் துரத்தி வருவார்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய வழியிலே நாங்கள் படிக்கின்றோம். அதே போன்று ஆத்மீக எதிரிகள் என்று சொல்லலாம், அல்லது ஆத்மீக முரணாளிகள் என்று சொல்லலாம். இவர்களை நாம் எவ்வாறு கையாளுவது என்பது அந்த ஹிஜ்ரத்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பாட்டுல விட்டுட்டு நம்மட வேலையை பார்த்துட்டு ஹிஜ்ரத்து போக வேண்டியது. நிச்சயமா அவ்வாறு சென்றதன் காரணமாகத்தான் அது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இந்த ஹிஜ்ரத்து தானே. அதனால கையாளுகின்ற இந்த விடயம் தற்பொழுது எமக்கு ஒரு பின்வாங்கலை போன்று விளங்கலாம். அந்த ஹிஜ்ரத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கையாண்ட அந்த விடயம் எமக்கு ஒரு பின்வாங்கலை போன்று விளங்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் 2 வருடங்களும் கூட அல்ல,
மிகப்பெரிய வெற்றியினை இறைவன் அல்லாஹ்க்கு அதனாலேதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹிஜ்ரி என்கின்ற இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அறிவுக்கு இந்த உலகத்தில் இன்னும் எவருமே ஈடாக மாட்டார்கள், ஈடாக முடியாது என்பதுதான் நிதர்சனம். அடுத்ததாக மோளை ஒரு கேள்வியை நீங்கள் தொடுத்திருந்தீர்கள். எத்தனையோ மாதங்கள் இருக்கு ஹிஜ்ரி ஆண்டு இஸ்லாத்தினுடைய கணிப்பீட்டு ஆண்டு கணிப்பீட்டில் ஹிஜ்ரத்தினை மையமாக வைத்து ஆண்டு முடிவு செய்யப்பட்டது. இந்த முஹர்ரம் மாதம் ஏன் முதலாவது மாதமாக அடையாளப்படுத்தப்பட்டது, தேர்வு செய்யப்பட்டது என்ற கேள்வியை நீங்கள் தொடுத்திருந்தீர்கள். ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்து ரபீஉல் அவ்வல் மாதத்தினை முதல் மாதமாக இருக்கலாம்? ஏன் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய 1000 மாதங்கள் சிறப்பு, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் இருக்கக்கூடிய புனிதம் நிறைந்த அல் குர்ஆன் இறங்கிய அந்த ரமலான் மாதத்தினை முதல் மாதமாக எடுத்திருக்கலாம், ஏன் எடுக்கவில்லை என்கின்ற கேள்விக்கு இமாம்கள் தெளிவான பதில் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் ஆண்டு கணிப்பினுடைய ஆரம்பத்தினை ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து எடுத்ததின் காரணமாக அந்த ஹிஜ்ரத்து செல்ல வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது உள்ளத்தில் உறுதி பூண்டது முஹர்ரமுடைய மாதம் என்கின்ற நுணுக்கத்தினையும் எங்களுக்கு இமாம்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் அனைத்தும் வருடமும் ஹிஜ்ரத்தை வைத்து கணிப்பிடப்பட்டது, மாதமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த உதிப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் உறுதி கொள்கின்றார் அல்லவா, ஹிஜ்ரத்து செல்ல வேண்டும் என்று உறுதி கொள்கின்றார்கள் அல்லவா, அது முஹர்ரம் மாதத்தில் தான் என்கின்ற அடிப்படை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத்தினை மேற்கொண்டு மதீனாவுக்கு சென்றடைகின்ற சந்தர்ப்பம் ரபீஉல் அவ்வல் பிறை 12 என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்தில் நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒரு விடயம், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா மௌலை அவர்களே. இன்னும் ஒரு விடயம், சஹாபாக்கள் செய்த இந்த மஷூராவில் இருந்து நாங்கள் பார்க்கலாம், வருடத்தை எதிலிருந்து துவங்கலாம் என்கின்ற மஷூரா நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைமை பெரும் பெரும் சஹாபாக்கள் புடைசூழ அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே மஷூரா செய்யப்படுவதற்கு முன்வைக்கப்பட்ட அம்சங்களை சற்று உற்று நோக்கலாம் வாருங்கள் மௌலை அவர்களே. அங்கே மஷூராவுக்காக வேண்டி முன்வைக்கப்பட்ட விடயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகழ்வுகள் தான், அனைத்தும் அவர்களோடு சம்பந்தப்பட்டது. அப்படி என்றால் தன்னுடைய ஆத்மீக குருவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா சஹாபாக்களுக்கு? அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற அந்த அறிவின் வாயில், அந்த இல்மினுடைய அந்த ஞானத்தினுடைய வாயிலாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழித்தோன்றலில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஆத்மீக குருமார்கள் அவர்களுடைய அனைத்து நிகழ்வுகளும் ஒரு முரீதுக்கு விசேடமானதுதான் என்பது அந்த மஷூராவில் இருந்து நமக்கு கண்டிப்பா அழகியான முறையிலே தெளிவாகின்றது. இதை நாங்கள் ஒரு இஸ்லாமியனாக, ஒரு ஆத்மீக ஒரு நிகழ்வாக எங்களுடைய ஷேகுமார்களுடைய செயற்பாடுகளை எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய நியத்தை கூட ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நாங்கள் ஒரு மறக்க முடியாத வரலாற்று தினமாக எடுத்துக் கொள்ளலாம் என்பதை கற்றுத்தருகின்றது ஹிஜ்ரத். எனவே ஹிஜ்ரி ஆண்டு என்பது பல்வேறுபட்ட விதத்திலே நமக்கு பல தாக்கங்களை அழகான முறையிலே ஏற்படுத்தி, இந்த இஸ்லாமிய புது வருடம் ஹிஜ்ரி ஆண்டு என்பது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி காலத்திலே அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் வாயிலாக அழகான முறையிலே இந்த ஹிஜ்ரி ஆண்டு இஸ்லாத்தினுடைய புத்தாண்டு என்பது அழகான முறையிலே அங்கே மஷூரா எடுக்கப்படுகின்றது, முடிவெடுக்கப்படுகின்றது. முஹர்ரம் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் ஹிஜ்ரத்தினுடைய நியத்து வைத்து அதனை முதலாக ஹிஜ்ரத்தினுடைய நோக்கம் கொண்ட அந்த மாதம் என்ற காரணத்தினால் முஹர்ரமுடைய மாதம் முதல் மாதமாக கணிப்பிடப்படுகின்றது ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த முஹர்ரமுடைய மாதம் அல் குர்ஆனில் இடம்பெற்ற விசேடமான 4 மாதங்களில் ஒன்றாக இருப்பதும் இந்த கருத்துக்களையும் இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது நாம் ஆரம்பிக்கின்ற புது வருடத்தினுடைய ஒரு மாதம் இறைவனால் சங்கியாக்கப்பட்ட ஒரு மாதமாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையாகவும் சில கருத்துக்களையும் இமாம்கள் வைக்கின்றார்கள். என்றாலும் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தினுடைய அந்த எண்ணப்பாடு, என்ன கரு உருவாகியதை தான் பெரும்பாலும் நீங்கள் ஆரம்பத்திலே ஓதிய அந்த திருமறை வசனம், வானம் பூமி படைக்கப்பட்டது,
இஸ்லாத்தினுடைய அழகான விடயங்கள் நிறையவே நமக்கு நிறைய அழகிய பாடங்களை படித்து தந்து போதிலும் இந்த ஹிஜ்ரத்துடைய இந்த நிகழ்வு ஹிஜ்ரி ஆண்டு எடுக்கப்பட்டது. ஹிஜ்ரி ஆண்டு வருடத்தினுடைய புத்தாண்டாக ஹிஜ்ரத்து அந்த நிகழ்வை மையமாக கொண்டதன் காரணத்தினால் இந்த ஹிஜ்ரத்தை கொஞ்சம் நாங்கள் தெளிவான முறையில கொஞ்சம் விரிவான முறையிலே அதை பற்றி நாங்கள் முன்பதாக இன்னும் ஒரு விடயத்தினை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இப்ப இந்த ஹிஜ்ரி ஆண்டு, இப்ப புத்தாண்டு என்கின்ற விடயம் நாங்கள் பேசினாலே அதென்னது, புத்தாண்டுங்கிறது அந்நிய மதத்தினர்களுடைய கலாச்சாரமாச்சே. அவங்களுக்கு என்று சொல்லி நியூ இயர் இருக்குது, அவங்க அதை வந்துட்டு ஒரு விசேஷமான தினமாக கொண்டாடுறாங்க. ஏன் நீங்க ஹிஜ்ரி என்று சொல்லி புத்தாண்டு என்கின்ற ஒரு விடயத்தினை இஸ்லாத்தினுள் புகுத்தி ஏன் மக்களை நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள், வழிகேட்டில் இணைக்கப் போகின்றீர்கள் என்றெல்லாம், அதாவது அதை எவ்வாறாவது மழுங்கடிக்க வேண்டும். அந்த ஹிஜ்ரத்து என்ற வார்த்தை வரக்கூடாது, அதை எவ்வாறாவது மக்களுக்கு மத்தியில் மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கின்றார்கள். ஹிஜ்ரியை பத்தி, அதாவது ஹிஜ்ரி ஆண்டை பத்தி பேசக்கூடாது, ஹிஜ்ரி ஆண்டினுடைய அந்த நோக்கம் மக்களுக்கு மத்தியில் சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சில கருத்துக்களை திணித்து விடுகின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் ஹிதாயத்தை நல்குவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹிஜ்ரத்து என்பதை பற்றி, இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பதை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நமது சகோதரர்கள் சகோதரிகள் அனைவர்களுக்கும் இப்படியான அறிவின் வெளிச்சத்தை அவர்களுக்கும் காட்டுங்கள். அந்த வெளிச்சத்துக்குள் அவர்களும் வரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹிஜ்ரத் என்கின்ற இந்த நிகழ்வை பற்றி நாங்கள் பேசுவதற்கு சால சிறந்த ஒரு மாதமாக, ஒரு நாளாக, ஒரு தினமாக இன்றைய நாள் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மையமாக கொண்டு இந்த ஹிஜ்ரத்தை பற்றி நாங்கள் மேலும் விரித்து இந்த ஹிஜ்ரத்தினுடைய விடயங்களை அழகான முறையிலே அலசி ஆராய்கின்ற பொழுது நிறைய தகவல்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரத்திலே மனிதர்களுடைய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒற்றுமைக்கான படிப்பினை நிறையவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஹிஜ்ரத்திலே பொறுமை என்பது மிகப்பெரிய ஒரு விடயம் என்பதனை எங்களுக்கு நிதர்சனமாக காட்டித்தரக்கூடிய விடயம் ஹிஜ்ரத் அமைந்திருக்கின்றது. பொறுமையாக பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடாழ்வார் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் பொறுத்தார்கள், பொறுமையாக சென்றார்கள். அந்த தான் பிறந்து வளர்ந்த அந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் தங்களை ஆத்மீகத்துக்காக வேண்டி எதிர்க்கின்ற அந்த தருணத்திலே தான் பிறந்து வளர்ந்த அந்த இடம், தன்னை வளர்த்தெடுத்த அந்த இடம், தாங்கள் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்வதற்காக சாய்ந்திருக்கும் அந்த இடம், அங்கே சென்று பிரார்த்திக்கும் அந்த கஅபா, அனைத்தையும் விட்டு எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உத்தம சஹாபாக்களும் மனதாக்கி கொண்டு அவர்களுடைய எந்த ஒரு அந்த மண்ணின் மீது அவ்வளவு பாசம் இருந்தும் கூட அந்த மண்ணிலே வாழ முடியாது என்கின்ற அந்த தருணத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஷூராவின் அடிப்படையிலே சென்ற பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். பொறுமையினுடைய உச்சத்திலே அந்த சஹாபத்து பெருமக்கள் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு கைகோர்த்து பெருமானாரோடு பயணித்த ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணமும் அந்த வாழ்க்கையும். அதனை நாங்கள் சாதாரணமாக இன்று பேசுகின்றோம், ஆனால் அது அவ்வாறு அல்ல. ஒரு ஹிஜ்ரத் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் சில நேரங்கள் யோசிக்க வைக்கின்ற ஒரு மிக முக்கியமான உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையினுடைய செயற்பாடுகளை மாற்றக்கூடிய சிறியதொரு கஷ்டம் வந்து விட்டாலே உடனேயே அனைத்தையும் இழந்தவர்களை போன்று நாங்கள் தத்தளிக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹிஜ்ரத் எமது உள்ளத்தில் அந்த நினைவு ஏற்படும் என்று சொன்னால் நிச்சயமாக இவர்கள் அனைத்தும் சர்வ சாதாரணமாக ஆகிவிடும். நாம் இருவர்களும் அழகான முறையிலே நம்முடைய நட்பை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு போகின்ற பொழுது அல்லாஹ் காப்பாற்றணும். நான் ஏதாவது உங்களுக்கு கசப்பான வார்த்தைகள் சொன்னாலோ அல்லது நீங்கள் ஏதாவது கசப்பான வார்த்தைகள் சொன்னாலோ நமக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை இல்லையா? மகனே நீதான் அல் அமீன், நீங்க தான் அஸ்ஸாதிக் என்று சொன்ன ஒரு உம்மத்தினர்களாலேயே பொய், இவர் குடும்பங்களை பிரிக்கின்றார், இவர் சொத்துக்களை சேர்த்து கொண்டு மதீனாவுக்கு போகின்றார் என்றெல்லாம் பழி சுமத்தியது யார்? நீங்கள் தான் அல் அமீன் என்றும் நீங்கள் தான் அஸ்ஸாதிக் என்றும் சொன்னவர்கள் இல்லையா? பெருமானாருடைய அப்பாவை மதித்தவர்கள்,
அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை மதித்தவர்கள். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கண்டால் கைகட்டி மண்டியிடக்கூடியவர்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தந்தையை மதித்தவர்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குறைஷி குலத்தை மதித்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சிறு வயதிலேயே மதித்தவர்கள் தான். அல் அமீன் என்று பெயர் வைத்தார்கள், அல் சாதிக் என்று பெயர் வைத்தார்கள். காலப்போக்கில் நீங்கள் பொய்யர்கள், நீங்கள் சொத்துக்களை சேர்த்து மதீனாவுக்கு போறீங்களா என்று சொல்லி வச்சிட்டு இருந்த சொந்த சொத்தை கூட பறித்தெடுத்து விட்டு தான் விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நிகழ்வு இந்த இடத்திலே ஞாபகம் வருகின்றது. யஹூதி நசாரத் மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தங்களுடைய சொத்துக்களை அமானிதமாக கொடுத்து வைத்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஜென்யூனான ஆள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்திலே ஒரு மனிதர் கொடுத்து வைத்திருந்த அந்த சொத்தை அழகான முறையில ஒப்படைத்து சென்றார்கள். ஒரு சஹாபியினுடைய நிகழ்வை இந்த இடத்திலே பெயர் ஞாபகம் இல்லை, ஆனால் சொல்லுகின்றேன். அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், மதீனாவிலே அவர்கள் செல்லுவதற்கு முன்பாக அந்த குறைஷி காபிர்கள் அவர்களை பிடிக்கிறார்கள். சொல்லுகின்றார்கள், எங்களுடைய ஊரிலே சம்பாதித்து விட்டு மதீனாவுக்கு சொத்தை கொண்டு போறாயா? எங்க உண்டு சொத்தெல்லாம் மடுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்திலே அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கொண்டு போகல, நான் எல்லாத்தையும் மக்காவுல தான் வச்சுட்டு போறேன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் மக்காவுல தான் வச்சுட்டு போறேன்னு சொல்லலாம். ஹிஜ்ரத்தை பற்றியே நாங்கள் இந்த கலந்துரையாடல் அப்படியே போய்விடும் போல இருக்கின்றது. நீட்டிக்கொண்டு போகின்ற நேயர்கள் மன்னிக்க வேண்டும். நான் இதை மாத்திரம் சுருக்கி கொண்டு விடயத்துக்குள் வருகின்றேன். அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய சொத்துக்கள் இந்த இடத்திலே இவ்வாறு புதைக்கப்பட்டிருக்கிறது, இந்த மரத்துக்கு கீழே தோண்டி எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பாய் காட்டிட்டு போறாங்க. நான் சொல்றேன், பாய் காட்டிட்டு போகல, நம்முடைய ஸ்டைல்ல சொல்றேன். நான் என்னென்று சொன்னால், அந்த காபிர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹினுடைய தோழர் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும், போய் நாங்கள் தோண்டி பார்க்கலாம் வாருங்கள் என்கிறார்கள். ஒருவர் சொல்லுகின்றார், அங்கே அதுக்கு முன்பாக இவர் தப்பி செல்வதற்காக உங்களை திசை திருப்பி விட்டு செல்லுகின்றார், இவருடைய கதையை நம்பி நீங்கள் இங்கே வந்து தோண்டி கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அதுக்கு ஒருவர் சொல்லுகிறார், இவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர், எனவே ஒரு நாளும் வீணான வார்த்தையோ பொய்யையோ சொல்ல மாட்டார் என்கின்ற அந்த விடயத்தை சொன்ன பொழுது அங்கே தோண்டி பார்க்கிறார்கள். சொத்துக்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது, எடுத்து பங்கீடு செய்கின்றார்கள். என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், அந்த புகழ்ந்த மக்களாலேயே இகழப்படுகின்ற பொழுது அது பெரும் ஒரு வழியாக, பெரிய ஒரு வழியாக அது இருக்கும். அந்த வழியை பொறுமையினுடைய உச்சத்தில் இருந்து ஹிஜ்ரத்தை மேற்கொண்டதன் காரணத்தினால் பெரிய ஒரு திருப்புமுனையாக காலம் கூறியது என்பதை நீங்கள் சுருக்கமாக சொன்னீர்கள். நான் கொஞ்சம் விரித்து விட்டேன், மன்னிக்க வேண்டும். நேர்கள் மிக அழகான முறையிலே இந்த நிகழ்வை பார்த்து பிரயோஜனம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய புத்தாண்டு நாமும் நமது புத்தாண்டும் என்கின்ற இந்த இஸ்லாமிய புத்தாண்டை நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் வாருங்கள். அருமையான கண்ணியமான மௌலவி அவர்களே, நமது இஸ்லாமிய புத்தாண்டாக ஹிஜ்ரத்து பயணம், ஹிஜ்ரி ஆண்டு அதை நிர்ணயிக்கப்பட்டு முஹர்ரம் மாதமாக அதனை கணிப்பிடப்பட்டு நம்முடைய இஸ்லாமிய நிகழ்வுகளிலே இந்த ஹிஜ்ரி ஆண்டை நாங்கள் புத்தாண்டாக கொண்டாடுவது குறித்து ஒரு விடயத்தை நீங்கள் நமக்காக சொல்லலாம். நிச்சயமாக புத்தாண்டாக நாங்கள் கொண்டாடுவது என்பது அந்நியவர்களை போன்றோ பட்டாசுகளை கொளுத்தியோ அல்லது வீண்வரியங்களான விடயங்களை செய்தோ மார்க்கம் என்று சொல்லி எமக்கு வரையறை ஒன்று, வரம்பு, ஒரு எல்லை ஒன்று போட்டிருக்கின்றது. எந்தெந்த விடயங்கள், அனுஷ்டானங்கள், ஏன் எமது ஈதுல் ஃபித்ர், எமது 2 பெருநாள் தினங்களில் எந்தெந்த விடயங்கள் செய்யும்படி எமது மார்க்கம் ஹதீஸின் வாயிலாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாம்? ஹிஜ்ரத்தினை அடிப்படையாக வைத்து இவ்வாறான நிகழ்வுகள், இதுவும் நாங்கள் என்ன செய்யக்கூடிய அந்த ஹிஜ்ரத்தை வரவேற்கும் முகமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இதை நாங்கள் அந்த கண்ணோட்டமாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றது. அதே போன்று அந்த தினத்தில் நாங்கள் மறக்க முடியாத ஏதாவது நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யலாம். அதே போன்று பல்வேறுபட்ட கல்வி சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். மக்களுடைய மாதத்தில் மறக்க முடியாத நபிமார்களுக்கு ஒவ்வொரு சம்பவம் இருக்கிறது, அதையும் நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். அதையும் கருத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அன்னவர்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு அந்த முஹர்ரமுடைய மாதத்திலே ஃபதலக்கா ஆதம் மிர் ரப்பிஹி கலிமாத். அதே போன்று அவர்கள் ஜன்னத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த நாள், அவர்கள் தௌபா செய்து தௌபா கபூல் செய்யப்பட்ட அந்த நாள். எனவே அப்படியான நிகழ்வுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது. நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூதி மலையை சென்று அடைந்த அந்த நாள் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு நபிமார்கள் ரசூல்மார்களை நாங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் சொன்னது போன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், அனைத்து நபிமார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த அந்த அவர்களுடைய துஆ கபூல் செய்யப்பட்டு நிவாரணம் பெற்றது. இவரா மறக்க முடியாத வரலாற்று நிகழ்வுகள் நிறையவே முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் அந்த நாளை ஒரு நிகழ்வாக கொண்டு இந்த விடயங்களை நாங்கள் செய்வதில் எந்த திக்ருல் அன்பியா இபாதா என்கின்ற கஃபாரா என்கின்ற அடிப்படையிலும் நாங்கள் செய்து கொள்ளலாம், இந்த நிகழ்வினை அமைத்துக் கொள்ளலாம். இதுவரை நேரமும் நமது அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு சமூகம் அளித்து அல் கௌசியா மீடியாவை கௌரவப்படுத்தி இந்த உரையாடலில் கலந்து கொண்ட கண்ணியத்திற்குரிய மௌலவி சகோதரர் நண்பர் முஹம்மது ஜப்ரான் கௌசி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது நேயர்களாகிய ஈமானிய சகோதரர்கள், நண்பர்கள், சகோதரிகள் அனைவர்களுக்கும் இஸ்லாமிய புத்தாண்டு 1446 ஹிஜ்ரி ஆண்டினுடைய இனிய புதுவருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் AM அஸ்ஃபான் அல் கௌசி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.